அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சையதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن فاسأل به خبيرا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تصاحب إلا مؤمنا أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி சாலிகான மனிதனாக மாறி களிமா சொல்லி மரணிக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வலியுல் ஹிந்து அத்தாவுர் ரசூல் ஹாஜா நாயகம் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய சிறப்பு வாய்ந்த இந்த மஜ்லிஸை அழகோடு பொலிவோடு தலைமை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய சிறிய தந்தை ஷேகுனா அவர்களுக்கும் ஜிஷ்தியா தரீகானுடைய சங்கேமிக்க ஹலீஃபாக்கள், அருமையான உலமாக்கள், ஆண் பெண் முஹிப்பீன்கள், முரீதீன்கள், அவுலியாக்களுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிற அன்பு நிறைந்த லப்பைமார்கள், தாய்மார்கள், சிறுவர் சிறுமிகள், உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் சங்கேமிக்க ஆஷிக் பெண்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லி உரையை துவக்கம் செய்கின்றேன். எங்களுடைய ஷேஃபனா அவர்களுடைய துவாவை ஆதரவித்தவனாக இந்த தர்காவிலே அடக்கமாக இருக்கிற எங்களுடைய பாட்டனார் ஷேஃபனா ஜம்மலி நாயகம் அவர்களுடைய துவாவையும், அவர்களோடு அடக்கமாக இருக்க என்னுடைய பாட்டன்மார்கள் சங்கேமிக்க ஷேஃபமார்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவித்தவனாக அல்லாஹ் ரசூலை புகழ்ந்தவனாக என் உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹு தாலா அவருடைய மேலான கிருபையால் இந்த சபையில் எனக்கு ஒரு அருமையான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஆன்மீக நாணத்தை பெற நாணிகளை நாடுவோம் என்ற ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பில் துவக்கமாக 3 வழிமாறுகளை பற்றிய 3 செய்திகளை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். முதலாவதாக கௌச நாயகம், இரண்டாவது ஹாஜா நாயகம், மூணாவது இர்ஃபாய் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரை பற்றிய செய்திகள் தஃசீருல் மனார் என்ற தஃசீர் கிதாபில் கௌஸ் நாயகம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வரலாறு. இந்த 3 மகான்களின் வழியாக இந்த உலக மக்களுக்கு எப்படியெல்லாம் ஆன்மீக நாணம் கிடைத்தது என்பதை புரிந்து கொள்வதற்கான தகவல்கள் இந்த தகவல்கள். கௌஸ் நாயகம் அவர்கள் பிறந்த போது அவருடைய பெற்றோர் நபியினுடைய சுன்னத்தை அடிப்படையாக வைத்து 2 ஆடுகள் வாங்கி அகீகா கொடுத்து அந்த ஆட்டை அறுத்து ஏழை எளிய மக்களுக்கு பங்கீடு செய்து கொண்டிருந்த வேளையில ஒரு காகம், ஒரு கழுகு பறந்து வந்தது. வானத்திலிருந்து பறந்து வந்த அந்த கழுகு கௌஸ் நாயகம் அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டிறைச்சியிலே ஒரு துண்டை தன்னுடைய அலகிலே வைத்து தன் வாயில் வைத்து சுமந்து கொண்டு அந்த காகம் பறந்தது. அந்த கழுகு பிறந்தது. கழுகுக்கு தெரிந்தது கௌஸ் நாயகத்தின் அருமை தெரிந்தது. கழுகுக்கு தெரிந்தது கௌஸ் நாயகத்தினுடைய அருமை. எனவே அவர்களுக்குடைய அகீகாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டிறைச்சியிலே ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு பறந்த கழுகு
இறைச்சி முழுவதையும் சாப்பிட்டு விட்டு எலும்பு துண்டை மட்டும் அந்த கழுகு கொண்டு போட்டது ஒரு கபரிஸ்தான்ல கொண்டு அந்த எலும்பை அந்த கழுகு போட்டது. அது யாருடைய இறைச்சி? கௌசர் நாயகம் குழந்தையாக இருந்த போது அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பெற்றோர் கொடுத்த அந்த அகீகார் கனியினுடைய ஆட்டு இறைச்சியினுடைய எலும்பு துண்டு எந்த கபரிஸ்தானிலே விழுந்ததோ கௌசர் நாயகத்தினுடைய ஆட்டு இறைச்சியினுடைய எலும்பு துண்டு கபரிஸ்தானில் விழுந்த பொழுது அனைத்து கபராளிகளையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார். எல்லா கபராளிகளையும் அல்லாஹ் மன்னிச்சான். எதற்காக? கராமத்தில் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை சங்கீபடுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய பெருமையை இந்த உலகம் உள்ளவரையிலும் பேசட்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான். அவங்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட ஆட்டிறைச்சியினுடைய எலும்புக்கு இத்தனை மகத்துவம் இருந்தால் அந்த கௌசர் நாயகத்தை நேசித்தவர்களுக்கு, அந்த கௌசர் நாயகத்தை பின்பற்றிய மக்களுக்கு, அந்த கௌசர் நாயகத்தினுடைய புகழை பாடிய நம்மை போன்ற ஆசிரியர்களுக்கு, நம்மை எல்லாம் வழி நடத்துகிற நம்முடைய ஷேகுனாவுக்கு அல்லாஹ் தஆலா எத்தனை பெரிய சிறப்பை கொடுப்பான் யோசித்து பாருங்க. காஜா நாயகம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். மா ஜலஸ இந்தஹு மினல் குஃபார் வ ஃபுஸாகின் இல்லா தாப வ ஃபுஸாகி இல்லா தாப வ ஹஸன ஹாலுஹு ஃபீ ஸலாஸத்தி அய்யாமி. காஜா நாயகம் அவர்கள் வாழ்ந்தபோது அவர்களுடைய பயான் மஜ்லிஸுக்கு ஒரு காஃபிர் 3 நாட்கள் தொடர்ந்து வந்தால் 4வது நாள் அந்த காஃபிருக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்து முஸ்லிமாக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த காஜா நாயகத்தினுடைய மஜ்லிஸுக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவியான முஸ்லிம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு 3 நாட்கள் வந்தால் காலமெல்லாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் தஆலா இறை அச்சத்தை கொடுத்து 4வது நாள் அவர் அவுலியாவாக ஆகிவிடுவார். சுப்ஹானல்லாஹ். காஜா நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம் அத்தனை மகத்தானது. ரிஃபாய் நாயகம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பற்றி தபகாத்துல் அவுலியா என்ற கிதாபிலே ஒரு அருமையான தகவல். ரிஃபாய் நாயகம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வயஹலுரு மஜ்லிஸஹு அல் அஸம்மு அல்லதி லா யஸ்மஉ, காது கேட்காத செவிடர்கள், காது கேட்காத ஆட்கள்லாம் ரிஃபாய் நாயகத்தினுடைய மஜ்லிஸுக்கு வருவாங்க. ஃபயப்தஹுல்லாஹு ஸமாஹு பி கலாமிஹி. அந்த மஜ்லிஸ்ல காது கேட்காதவங்க உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா காது கேட்காத மக்களுக்கு கூட ரிஃபாய் நாயகத்தினுடைய சப்தம் காதிலே விழுந்து விட்டால் காது திறந்து விடும். அன்று முதல் காது கேட்க ஆரம்பித்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஞானம் அத்தனை மகத்துவமானது. இவர்களே ஞானம் பெற ஞானிகளை நாடுவோம் என்ற தலைப்பில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நாயகத்திடத்திலே சஹாபாக்கள் பெற்ற ஞானத்தை கொண்டு ஆகிரத்தை மட்டுமல்ல உலகத்தையும் சஹாபாக்கள் பெற்றுக் கொண்டார்கள். உஸ்துல் காபா என்ற சஹாபாக்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிற அருமையான கிதாபிலே வருகிற ஒரு அற்புதமான வரலாறு. தாவூத் இப்னு அபி ஹிந்த் என்பவர் இந்த வரலாறை சொல்கிறார். இந்த தாவூத் என்பவரும் அவருடைய குடும்பத்தார்களும் மக்காவுக்கு போறாங்க. ஒரு பயணத்துக்கு இடையில ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். அவர் சொல்றாரு, தங்கி இருந்த அந்த இடத்திற்கு அரபு நாட்டை சார்ந்த ஒரு சாலிகான பெண்மணி அந்த இடத்துக்கு வந்து இந்த தாவூத் அவருடைய குடும்பத்தார்கள்ட்ட நீங்க சாப்பிடுறதுக்கு உணவு வேணும், உணவு தாங்கன்னு கேட்டாங்க. அவங்க ஏதாச்சும் கொடுத்திருக்கலாம், ஒண்ணும் இல்லை, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா சுப்ஹானல்லாஹ் தாவூத் சொல்லுகிறார், நாங்க உணவு கொடுக்கல. அந்த அம்மா ஏதோ துவா ஓதுனாங்க, என்ன கேட்டாங்க என்ன ஓதுனான்னு எங்களுக்கு தெரியாது. அதற்கு பிறகு சற்று நேரம் கழித்து அந்த இடத்தை காலத்தி நோக்கத்திலே புறப்படும் நோக்கத்திலே எங்களுடைய ஒட்டகத்தை நாங்கள் எழுப்பிய போது நல்ல இருந்த ஒரு ஒட்டகம், மற்ற ஒட்டகம் நல்லா இருக்குது, இந்த ஒட்டகம் நல்லதா இருந்துச்சு. திடீரென ஃபமா கான இல்லா கலீலன் அத்தா உசீபத்து நாகத்துல்லனா, ஒரு ஒட்டகம் திடீரென முடியாம ஆயிடுச்சு.
நல்ல இந்த ஒட்டகம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்து கொண்டது. அந்த பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. வழியே கிடையாது. அந்த ஒட்டகத்தை அறுத்து வேணா சாப்பிடலாம், அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. உடனே நகர் நாகா, அந்த ஒட்டகத்தை நாங்க அறுத்து முதல்ல அந்த அம்மா சாப்பாடு கேட்டாங்கல்ல, மாற்றம் சொன்னோம்ல, அந்த அம்மாவுக்கு தான் அந்த ஒட்டகத்தினுடைய கறியை தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு மீதி கறியை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா என்னம்மா ஓதுனீங்க, அப்ப சாப்பாடு கேட்டீங்க, அப்பவே கொடுத்துருக்கோம், மாட்டோம்னு சொன்னா ஒரு ஒட்டகமே போயிடுச்சு, என்ன ஓதுனீங்க கேட்டா இந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு துவா ஓதுனேன், அது நாடுகிற உலகத்தினுடைய தலைவரான நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா அந்த துவா. இங்க பாட்டனார் ஒரு சஹாபி, அந்த அம்மா சொன்னாங்க, இங்க வாப்பாவுடைய வாப்பா பாட்டனாரே ஒரு சஹாபி. இங்க பெத்தாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பாடு இல்லாம பணம் இல்லாம கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹ் போய் ஒரு நாள் பார்த்து, நாயகமே ரொம்ப கஷ்டப்படுறோம், பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியல, ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல, ரொம்ப சிரமப்படுற நாயகமே, இதாச்சும் ஒரு துவா சொல்லித்தாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட போய் இங்க பெத்தாப்பா பாட்டனாரு ஒரு துவா கேட்டான். அல்லமஹு ஆத துவாக, இந்த துவாவை ரசூலுல்லாஹ்ட்ட எங்க பெத்தாப்புக்கு கத்து கொடுத்தாங்க, அதைத்தான் நான் ஓதுனேன். சொல்லம்மா அந்த துவாவை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க வாப்பா, அந்த துவாவை நான் கவனிச்சு கேளுங்க. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் 3 தடவை, யா அஹது யா அஹது யா அஹது 3 தடவை, யா வாஹிது யா வாஹிது யா வாஹிது 3 தடவை, யா அல்லாஹ் 3, யா அஹது 3, யா வாஹிது 3 தடவை. இத ஓதி அல்லாஹ்வே எந்த மக்கள் எனக்கு சாப்பாடு தர முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த மக்கள் சாப்பாடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் ஒட்டகத்தை படுக்க போட்டுட்டான், எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டான். இந்த துவா சாதாரணமான துவா கிடையாது, எங்கள் குடும்பமே இந்த துவாவை கொண்டு தான் இந்த வாழ்க்கையே கழிகிறது. அருமையான துவா மக்களே, அற்புதமான துவா, லேசான துவா, எல்லாத்துக்கும் ஓத தெரிஞ்ச துவா. இந்த அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லையா, இதை ஓதுவோம், அல்லாஹ் பணத்தை கொடுத்துருவான். சாப்பாடு இல்லையா, ஓதுவோம் கொடுத்துருவான். கஷ்டமா ஓதுவோம், கஷ்டம் தீந்துரும். நாட்டமா ஓதுவோம், நாட்டம் நிறைவேறும். அல்லாஹு தாலா இந்த அமலை நாம் செய்வதற்கு, அந்த பரக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு தாலா ஷேகுநாயகத்தில் பரக்கத்தால் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாங்க. பாப்பா எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் அந்த டயத்துல முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ். சரி பாப்பா 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, அந்த டைம் 9:20க்கு முடியும், கரெக்டா நான் முடிச்சிருக்கேன். அதுக்கு முந்தைய பாப்பா உத்தரவு போட்டாலும் முடிச்சேன். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, வஜபத்து மஹப்பத் உல்லாஹி, கவனமா கேளுங்க, பல நாட்கள் பயான் பார்த்து பேசுறோம். வஜபத்து மஹப்பத் உல்லாஹி அல்லாமன் நுஹலிப ஃபஹலும, மக்கள் கோபமூட்டும் நேரத்துல யார் என்னத்தை டென்ஷனை உண்டாக்கினாலும், யார் என்னத்தை கோபத்தை உண்டாக்கினாலும் எந்த கோபமும் படாம யாரு பொறுமையா இருக்கிறாங்களோ, சைப்புத்தன்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கிடைச்சிருவான். சுப்ஹானல்லாஹ். கோபத்தை விட்டா அல்லாஹ் கிடைப்பான்னா அவனுக்காக விட்டா என்னன்னு கேட்கிற, பொறுமையா இருந்தா அல்லாஹ் கிடைப்பான்னா அந்த பொறுமையை அல்லாஹ் பண்ணி பெற்றா என்னன்னு கேட்கிறேன். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு அந்த ஆளுக்கு உறுதியாயிடும். கன்ஃபார்ம் சொல்றாங்க, நீங்கள் கோபத்தை விட்டால் அல்லாஹ்வின் அன்பு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அந்த அல்லாஹ்வின் அன்பு கிடைத்தால் ஆன்மீக நாணம் கிடைக்கும். ஆனா அந்த ஆன்மீக நாணத்தை பெறுவதற்கு வேண்டியது பொறுமை, வேண்டாதது கோபம். ஒரு பெரிய ஷேக் இருந்தாங்க, அஸ்ஸவாஜிர் அன் இக்திராஃபில் கபாய் அப்படிங்கிற கிதாபுல இப்ப நான் சொல்ல போற வரலாறு. அந்த ஷேக் நாயத்துக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் ஒரு நாள் தன்னுடைய ஷேக் நாயத்தை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரார். யார் வீட்டுக்கு? ஷேக் வீட்டுக்கு. ஷேக்னா வீட்டுல இல்ல, அவங்க மனைவி தான் இருந்தாங்க. கதவை தட்டி, எங்க குருநாதர் எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்தவர் கேட்டார். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஜஹப யஹ்ததிபு, அந்த ஆளு காட்டுக்கு, அந்த அம்மா பேசுற பேச்ச பாருங்க, பொண்டாட்டி ஷேகநாயத்தோட ஒய்ஃப். அந்த ஆளு வீட்டுக்கு தேவையான விறகுகளை எடுப்பதற்காக காட்டுக்கு போயிருக்கிறார். அல்லாஹ் அங்கேயே அவர் ஆளு காலி பண்ணிடும். அந்த ஆளு திரும்ப வரக்கூடாது, அப்படி எங்கேயாச்சும் போயிடணும். அந்த ஆளால பெரிய தொல்லையா இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, அவர் தொல்லை அல்ல, ஷேகுமார்கள்
தொல்லையை தூக்கி எரிய வந்தவர்கள் தான் ஷேகுமார்களை தவிர தொல்லையை தருவதற்கு வந்தவர்கள் அல்ல ஷேகுமார். அந்த அம்மா அவ்வளவு பேச்சு மாப்பிள்ளை ஷேக் நாயகத்தை. அவர் யார்? ஆன்மீக உலகத்தின் அரசன் என்று அவரை பார்க்க வேண்டாம். தன் புருஷன் அல்லவா, அப்படியே எடுத்து பார்க்கணுமா? மதிக்கல. பயங்கரமான பேச்சு. இந்த ஆள் உள்ள போவாரா? வந்தவரு வீட்டுக்குள்ளேயே போகல. புருஷனுக்கு இந்த பேச்சுன்னா நமக்கு என்ன பேச்சு? வீட்டுக்குள்ளேயே போல, அப்படியே வெளியே நின்னுட்டார். ஷேகனாய வராங்க. சுப்ஹான் அல்லாஹ். ஷேகனா யாரை கூட்டு வந்தாங்க? சிங்கத்தை கூட்டு வந்தாங்க. காட்டுல போய் விறகு பொறிக்கிட்டு விறகை யார் தூக்கிட்டு வரா? சிங்கம் சுமந்து வருது. சிங்கம் முன்னாடி போகுது, இந்த ஆன்மீக சிங்கம் பின்னாடி வருது. சுப்ஹான் அல்லாஹ். ஷேகநாயகி பின்னாடி வராங்க, சிங்கம் விறகை சுமந்து கொண்டு முன்னால போகுது. இதை பார்த்த உடனே அந்த சீடரு அப்படியே அசந்து போயிட்டார், ஆச்சரியப்பட்டுட்டார். வந்தவன ஷேக கேட்டான், எப்பா வீட்டுக்குள்ள போலியா? இவர் சொன்னாரு, முதல்ல நீங்க போங்க, அப்புறம் நான் வரேன். உங்க கதையை பாருங்க, அப்புறம் எங்கதே பார்ப்போம், நீங்க போங்க. ஷேக உள்ள போனாங்க, இவரை கூப்பிட்டு உள்ள போனாங்க. அந்த அம்மா கண்டுகொள்ளவே இல்லை. எந்த கித்தும்பத்தையும் பாருங்க. இவர் தான் தட்டையை கழுவி சாப்பிடலாம் அந்த அவருக்கு கொடுத்தாரு. சாப்பிட்டு முடிச்சாங்க. அந்த சிங்கத்தை அவரு விறகை இறக்கிட்டு சிங்கத்தை போக சொல்லிட்டார். இதாவது பாரக்கல்லாஹு ஃபீக, சிங்கம் நீ போ, உனக்கு கூலி துவா தான், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானா. சிங்கத்தின் தலையை தொட்டு கூட துவா செய்கிற தகுதியை அல்லாஹ் தஆலா ஷேகமார்களுக்கு கொடுத்திருக்கிறார். சிங்கத்தினுடைய தலையை தொட்டு போடா அல்லாஹ் பரக்கத் சொன்னாங்க. சிங்கம் போயிடுச்சு. இவர் பார்த்து அசந்துட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தார். வந்து கேட்டார், வாப்பா அன்னைக்கு நான் பார்த்தேன், அல்லாஹ் உங்களுக்கு சிங்கத்தையே வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். சிங்கத்தையே ஒரு சங்கமா அமைச்சு நீங்க வேலை வாங்குறீங்க. இப்படி அல்லாஹ் சிங்கத்தை வசப்படுத்தி கொடுத்தான். இந்த அளவுக்கு குணங்கெட்ட மோசமான மனைவியோடு நான் பொறுமையாக இருக்கிறேனே, இந்த பொறுமைக்கு பரிசாகத்தான் சிங்கத்தை அல்லாஹ்வுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்று அந்த ஷேக் சொன்னார். அன்பர்களே, சொல்லுவாங்க கேளியா, எளிய புலி வீட்டுல எலி, வீட்டுல எலியா இருந்தா தான் அல்லாஹ் வெளியே புலியா இருக்குமா, வீட்டுல புலியா இருந்தா அல்லாஹ் வெளியே எலியாக்கும். அன்பர்களே, இது ஷேகுமார்கள் நமக்கு கட்சி தரக்கூடிய பாடம். அல்லாஹு தஆலா சகிப்புத்தன்மையை கொண்டு ஆன்மீக நாணத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறான். அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய மகான். ரூஹுல் பயான்ல அடுத்து சொல்லப்போற வரலாறு வருது. அபூ யஸீத் பிஸ்தாமி பெரிய மகான். அவருக்கு ஒரு காதிம் இருந்தாங்க. அந்த காதிமுக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்களோட அந்த அபூ யஸீத் பிஸ்தாமியோட காதிம் பேசிக் கொண்டிருந்தாங்க. பேசும் பொழுது ஹதீஸை பத்தி பேசுறாங்க. ஹதீஸை பத்தி அப்போ ஒரு ஹதீஸ் வருது. கபரஸ்தான கொண்டு வச்ச உடனே முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் வந்து, ஓ அல்லாஹ் யாரு, ஓ நபி யாரு, ஓ மார்க்க என்னன்னு கேள்வி கேட்பாங்க. அந்த பேச்சு வருது, அந்த ஹதீஸ் வந்துச்சு. நம்ம பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த காதிம் சொன்னாங்களா, அந்த சீடரு பணியாளர் சொன்னாங்களா, இன்ஷா அல்லாஹ் நானே இறந்து போன பிறகு முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் வந்து கபரஸ்தான கேள்வி கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதிலை நான் சொல்லுவேன். ஷேகுமார்களுடைய தொடர்பு நான் வாழ்ந்தால் வாழும்போது அல்லாஹ் நமக்கு உறுதியை கொடுத்துவான். கபரஸ்தான்ல உன்னால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற உறுதியை அல்லாஹ் கொடுக்கத்தான் மூத்தாக்கணும். அல்லாஹ் நமக்கு ரசீதை தருவானாக. அவர் வருவார் முன்கரனுக்கு சொல்ல வேண்டிய பதிலை நான் சொல்லுவேன். அப்ப இவங்க கேட்டாங்க, அப்பா நீங்க போயிருவீங்க, உங்களை விட்டு உள்ள வச்சிருப்பாங்க, நீங்க உள்ள இருப்பீங்க, நாங்க வெளியே இருப்போம். யாரு வந்தா, முன்கர் நக்கீர் வந்தாரா, என்ன கேள்வி கேட்டாரு, என்ன பதில் சொல்லி எங்களுக்கு எப்படி தெரியும்? வருவாரு பதில் சொல்லுவாரு சொல்றீங்க, நான் பதில் சொல்லுன்னு சொல்றீங்க, நீங்க பதில் சொல்வதாக எப்படி கண்டுபிடிப்பது? அந்த பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த பணியாளர் சொன்னாராம், சந்தேகமா இருந்தா அலா கபரி, நான் இறந்து போன பிறகு வந்து கபர்ஸ்தான்ல அடக்கின பிறகு எல்லாரும் போயிருவாங்க, 2 பேரும் மட்டும் போகாதீங்க. அவர் வருவார் முன்கர் நக்கீர், கேள்வி கேட்பாரு, அந்த கேள்வியையும் அல்லாஹ் உங்களுக்கு கேட்க செய்வான். அந்த கேள்விக்கு நான் சொல்லும் பதிலையும் அல்லாஹ் உங்களுக்கு கேட்க செய்வான். அதே மாதிரி 2 பேரும் அவர் இறந்து போன பிறகு கபர்ஸ்தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. அவர் கபர்ஸ்தான் பக்கத்துல அந்த 2 பேர் தான் சொல்றாங்க இந்த வரலாறு. யாரு? அவர் கபர்ஸ்தான் பக்கத்துல உட்கார்ந்து முன்கர் நக்கீரோட சவுண்டை கேட்ட
முன்கர் நக்கீர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன அவன் சவுண்டை கேட்டு இவங்க சொல்றாங்க, அந்த முன்கர் நக்கீர் வந்தாங்க போனாங்க கேள்வி கேட்டாங்க. அந்த முன்கர் நக்கீர் இவர் கேள்வி கேட்டார். யாரு இவர் கேள்வி கேட்டாராம், அத்தஸ் அலூனனி வகத் ஹமல்து சர்வத்தன் அபி யஸீத் அலா உன்கி. நான் யாரு? என்னுடைய ஷேഖனா பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்தவர். எங்க ஷேഖ நாயகம் சபையில இருக்கும் பொழுது ஆன்மீக உரையாற்றும் போது ஒரு கோட்டு போடுவாங்க, கோட்டு. அந்த கோட்டை என் கழுத்தில் சுமந்தவர். என்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கலாமாங்க, போங்கட்டாங்க. கோட்டை தூக்கினார் என்பதற்காக முன்கர் நக்கீர் கேள்வி கேட்காம கபரஸ்தான் சொர்க்கமாகிட்டு போனாரு என்று அவர் சொன்ன செய்தியை ரூஹுல் பயான் கிதாபிலே நாம் பார்க்கிறோம். அபுல் ஃபரஹுல் ஹமதானி ரஹ்மத்துல்லாஹ், அபுல் ஃபரஹுல் ஹமதானி அவர் ஈராக் என்ற நாட்டினுடைய பஸ்ரா தேசத்தினுடைய ஜும்மா பள்ளிவாசலுக்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், ஹமதானி ஃபரைது ஷாபன் யக்துபு ஷையன். பள்ளிவாசல்ல ஒரு வாலிபர் எதையும் எழுதி கொண்டிருந்தார் ஒரு பேப்பர்ல. அந்த வாலிபர்ட்ட கேட்கிற, தம்பி பேப்பர்ல என்னமோ எழுதுறீங்களே, என்ன எழுதுறீங்க? அந்த வாலிபர் சொன்னாரு, அஸ்மாஹல் முஹிப்பீன், உலகத்திலே இந்த காலத்தில் வாழக்கூடிய அவுளியாக்கள் யார் யாருன்னு எனக்கு தெரியும், அந்த அவுளியாக்கள் பேரை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்ப இந்த அபுல் ஃபரஹுல் ஹமதானி கேட்டாங்களா, கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா என் பேரையும் அந்த அவுளியாக்கு கொடுத்து சேர்த்து எழுதுங்களேன் என்று சொன்ன உடனே அந்த வாலிபர் கொஞ்சம் குடிஞ்சு உட்கார்ந்தார, மொராக்கபால உட்கார்ந்தாரான். மொராக்கபால குடிஞ்சு உட்கார்ந்துட்டு இந்த வாலிபர் சொன்ன, அந்த வாலிபர் சொன்னாரா, லா அவுளியாக்கள் பட்டியல் எங்கிட்ட ஒண்ணு இருக்குது, லவ்வுல் மஹ்ஃபூல்ல ஒண்ணு இருக்குது, நான் பார்த்துட்டேன். என் பட்டியலையும் உங்க பேரு இல்ல, அல்லாஹ் பட்டியலையும் உங்க பேரு இல்ல, அவுளியாக்கள் கூட்டத்தை நீங்க சேரல என்று சொன்ன உடனே அவர் அழுதுட்டார். அந்த பெரியவர் அழுதுட்டு அந்த பெரியவர் சொன்னாங்கன்னா, பரவாயில்லை, அந்த எனக்கு அந்த ரசீபை இன்னும் தரல. குதுபுனி ஃபீமன் யுஹிப்புல் முஹிப்பீன். நான் இறைநேசராக இல்லாட்டாலும் இறைநேசரை பிரியப்படக்கூடிய கூட்டத்துல நான் இருக்கிறேன், அவுளியாக்களை நான் பிரியப்படுறேன், அந்த லிஸ்ட்ல என் பேரை சேர்த்து எழுதி கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அபுல் ஃபரஹுல் ஹமதானி. சம்பவம் முடிகிறது. அன்னைக்கு ராத்திரி அபுல் ஃபரஹுல் ஹமதானி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு அஸ்ரீரி சப்தம் கேட்கிறது அல்லாஹ்வின் புறத்திலே. அந்த அஸ்ரீரி சப்தத்திலே அவருக்கு சொல்லப்பட்டது, கஃபரல்லாஹு லக துனூபக, அபுல் ஃபரஹுல் ஹமதானி உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஏன் மன்னிச்சிட்டான்? பிகௌலிக, அந்த வாலிபர் நீங்க சொன்னீங்கல்ல, உகுதுபுனி ஃபீமன் யுஹிப்புல் முஹிப்பீன், அவுலியாக்களை நான் பிரியப்படுறது உண்மை, அந்த லிஸ்ட்ல என் பேரை எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, அவுலியாக்களை பிரியப்படுவதாக சொன்னதற்காக அல்லாஹ் உங்களை மன்னித்தான் என்று அவருக்கு கனவிலே தகவல் சொல்லப்பட்டது. நண்பர்களே, அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய அல் மன்சூர் என்ற கிதாபில் இந்த செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இறுதியாக காஜா நாயகத்தினுடைய மௌத்தை பற்றி ஒரு செய்தி. குர்ஆன்ல முதல் சூரா என்ன சொல்றாங்க? அல்ஹம்து சூரா. அந்த அல்ஹம்து சூரா எப்படி தொடங்குது? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தொடங்குது. அந்த குர்ஆன் நமக்கு கற்றுத்தரது, நீ எப்பொழுதுமே அல்லாஹ் புகழ்ந்து வாழணும். காஜானை மௌத் அதுதான் சொல்லுது. காஜானோட ஒவ்வொரு பைத்தையும் பாருங்க, அல்ஹம்து அல்ஹம்து என்று தொடங்கும். எல்லா புகழும் அல்லாஹ், அல்லது ஹமித்து ஹமித்து, அல்லாஹ்வை நான் புகழுகிறேன் என்று தொடங்கும். குர்ஆனுடைய வாழ்க்கையை தான் காஜானாயத்தினுடைய இந்த ஒவ்வொரு மௌதும் சொல்லுது, நீ அல்லாஹ்வை புகழ்ந்து வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. இறுதியாக அந்த ஆன்மீக அறிவு ஞானத்தை நாம் அடைவதற்கு என்ன வேணும், அடையாமல் போவதற்கு என்ன தடை, அதை பற்றி 2-3 நிமிஷத்துல ஒரு செய்தி. அல்லாமா பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் சொன்னாங்க, மன் அராத ஐ யுலக்கல் ஹிக்மத்து ஃபலா யாஸில்லாஹ. பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் பெரிய மகான், உனக்கு ஆன்மீகம் கிடைக்கணுமா நீ பாவம் செய்யாதன்னு சொல்றான். ஆன்மீகத்தை அல்லாஹ் உனக்கு கொடுக்கணுமா நீ பாவமே செய்யக்கூடாது, பாவம் செஞ்சு ஆன்மீகம் கிடைக்காது. கல்வி வேற, ஞானம் வேற. கல்வி என்பது கிளிப்புள்ள பாடம். ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தா யாருக்குமே கல்வி வந்துடும். நல்ல வாத்தியார் கிடைச்சா முட்டாளும் கூட பெரிய அறிவாளி ஆயிடுவான். கல்வி வேறு, அது கிளிப்புள்ள பாடம். ஆன்மீக ஞானம் என்பது அது பாவம் செய்யாதவங்களுக்கு தான் கிடைக்கும் என்று பிஷ்ர் இப்னு ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹ் தான் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க, லா தன்பத்துல் ஹிக்மத்து இல்லா ஃபீ கல்பி மிஸ்ல துராபி.
யாருக்கு அல்லாஹ் ஆன்மீகத்தை கொடுப்பான்? யாருடைய உள்ளம் மண்ணை போல மென்மையாக இருக்குமோ, மண்ணை போல இலகுவாக இருக்குமோ. மண்ணு இலகுவான மென்மையானது. அப்ப யாரு மக்கள்கிட்ட அன்பா பழகிறாரோ, யாரு பாசமா பழகிறாரோ, வீட்லையும் வீட்டுக்கு வெளியேயும் எல்லா மக்கள்கிட்டையும் அன்பா பழகினா மட்டும்தான் அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே ஆன்மீகத்தை முளைக்க செய்வான் என்று ஈசா நபி சொன்னான். இறுதியாக ஒரு செய்தி சொல்லி முடிச்சாரேன். யஹ்யா இப்னு முஆத் சொன்னாங்க, லா தஸ்குருல் ஹிக்மத்து கல்பன் ஃபீஹி ஸலாத்து லிசான். 3 குணம் எந்த உள்ளத்துல இருக்குமோ அந்த உள்ளத்துல ஆன்மீகம் இருக்காது. உங்களுக்கு ஆன்மீகம் வேணும் எல்லாத்துக்கும் இந்த 3 குணம் இருந்துச்சுன்னா தூக்கி வெளியே போட்டுடுங்க. அல்லாஹ் வெளியே உள்ள ஆன்மீகத்தை உள்ள கொண்டு போயிடும். முதல் விஷயம் ஹம்முர் ரிஸ்கி, ரிஸ்கை பற்றிய, உணவை பற்றிய, காசு பணத்தை பற்றி கவலை இருக்கக்கூடாது. கவலை இருந்துச்சா அல்லாஹ் ஆன்மீகத்தை தரமாட்டான். அல்லாஹ் யாரு? மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்துவான். நீ உழைக்கிற, எந்த மிருகம் உழைச்சிச்சு, எந்த மிருகம் ஆபீஸ்க்கு போச்சு, எந்த மிருகம் வேலைக்கு போச்சு, எந்த பறவை வேலை கடைக்கு போச்சு, எந்த மிருகம் காசை தேடிச்சு, அல்லாஹ் ரிஸ்க கொடுக்கலையா? எவ்வளவு பெரிய வானத்தை படைச்சிருக்கான், எவ்வளவு பெரிய பூமியை படைச்சிருக்கான், எவ்வளவு பெரிய கடலை படைச்சிருக்கான், எத்தனை படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கான். அவ்வளவு விரிந்த வானத்தை, பூமியை, கடலை படைச்ச அல்லாவுக்கு ஒரு ஜன் வயிற்றுக்கு அவன் உணவு படைச்சிருக்க மாட்டானா? வயிற்ற படைச்சவன் வயிற்றுக்கு உணவு இல்லாமையா வயிற்ற படைச்சிருப்பான்? உணவு இல்லாம வயிற்று படைச்சு இந்த வயிற்றுக்கு என்ன புரோஜனம்? ரிஸ்க பற்றி கவலை இருக்கக்கூடாது. நன்றாக சொன்னாங்க, ஹஸதுல் ஹல்கி, யாரு மேலையும் பொறாமப்படக்கூடாது. உனக்கு ஏதாச்சும் வேணுமா, அவருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுன்னு கேளு. அவருக்கு யார் கொடுத்தா? அல்லாஹ் தானே கொடுத்தான். அந்த அல்லாட்ட நீங்களும் அல்லாஹ் உனக்கு கொடுத்தவன், எதுக்கு பொறாமப்படுற? பொறாம இருக்கக்கூடாது. 3வது ஜாஹி, பதவி வெறி, பதவி மேல பிரியம். எனக்கு அந்த பதவியோட இந்த அந்த பதவி தான் இருப்பேன்னு சொல்லி பதவியினுடைய பிரியம் இருக்கக்கூடாது. இந்த 3 இருந்தா ஆன்மீகம் கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கிருபையால, நாயகத்தின் துஆ பரக்கத்தால, நாயகம் ஹாஜா நாயகம் ரிஃபானாயி நம்முடைய இங்க அடக்கமா இருக்க எங்களுடைய முன்னோர்களான எங்களுடைய பாட்டனமார், எங்களுடைய ஷேகுமார்களுடைய துஆ பரக்கத்தால, நம்முடைய ஷேகுனாவோட துஆ பரக்கத்தால அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் விலாயத்தும் ஆன்மீகம் கிடைப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸ் ஷேகநாயகத்தினுடைய காலத்திலும் அவருடைய காலத்திற்கு பிறகு தொடர்ந்து கியாமத் வரை நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.